உன்னை விட வெயில் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குல்ல? எல்லாம் சூடு காலத்தில் இப்படி தானே பேசுகிறோம். தேங்காய் எண்ணெயோட விலை குறையும் சொல்கிறாங்க, குறையவே மாட்டேங்குதுல்ல? குறையும்னு நான் யார்கிட்டே சொன்னதில்லை. சொல்லடே. நான் வக்கீல்கிட்ட போயிட்டு தான் வீட்டுக்கு வருவேன். அவங்க கிட்ட வேலை முடிச்சுட்டேன். ஒரு வாட்டி அதை பூசி விட சொல்றேன். நேற்று மாதிரி ஒரு நான் இல்லைல்ல, அதனால நீயாச்சும் ஒரு பார்வையை பாரு. அதெல்லாம் வாங்கி வச்சிட்டேன், நான் எடுத்து வரேன். என்னடா பண்ற பண்ணாட? உனக்கெல்லாம் அம்மா தங்கச்சி கிடையாதுலாம் நாயே. என்ன பாய்? என் பக்கத்துல உட்காந்து அங்க நகரும் போதே நினைச்சேன் இவன் கண்டிப்பா எதனா செய்வானே. ஏன் என்னாச்சு? இவன் அந்த புள்ளையோட கையை பிடிச்சிட்டாயா? கண்டக்டர் வண்டியை ஸ்டேஷனுக்கு கூடியா? இல்லைனாலும் எங்களை பத்தி கேட்கறதுக்கு ஒரு பயா வரமாட்டேன். தேவையில்லாம சின்ன விஷயத்த பெருசாக்காதீங்க. நீங்களாம் நம்ம ஒழுங்கு மாதிரி தான். நான் ஒன்றும் பண்ணல. நீ பேசாதடா நாய. யோ, நீ வண்டியை ஸ்டேஷனுக்கு கூடியா? அப்படின்னா அதே நடக்கட்டும். நியாயம் எதுன்னு அவங்களே கண்டுபிடிக்கட்டும். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. நான் காலையில 8 மணிக்கு முத்தாரம் பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணேன். அப்பதான் இந்த பொம்பளை அங்க வந்தாங்க. எனக்கு போக வேண்டிய பஸ் வந்தப்போ நான் அதுல ஏறல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்த பஸ்ல இவங்க ஏறினாங்க, பின்னாடி நான் ஏறினேன். அப்ப பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்லு. சொல்றேன். நான் இவரு ஒரு சீட்ல உட்காந்துருந்தோம். நான் இவர் கண்ணை சர்ற நேரம் பார்த்து பட்டுன்னு சீட்டு மாதிரி அங்க உட்காந்துட்டேன். பாத்தியா, நான் சொன்னேன்ல. அப்புறம் நீ அவங்க கையை பிடிச்சிருக்கல? பிடிச்சேன். பொதுவா பெண்களோட கை மென்மையானதா இருக்கும், ஆண்களோடது பலமாக இருக்கும். பிடிச்சப்பவே தெரிஞ்சது இது பொண்ணு இல்ல ஆம்பளைன்னு. பஸ் ஸ்டாப்ல வச்சே இந்த பர்தாக்குள்ள இருக்க கண்ணை பார்த்தே முடிவு பண்ணிட்டேன். அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் நான் இவங்களை ஃபாலோ பண்ணதும் கையை பிடிச்சி இழுத்ததும். பத்மினி கொலை கேஸ் குற்றவாளி தயவே இல்லாத தயாளன் கோர்ட்டுக்கு கொண்டு போற வழியில போலீஸ் கண்ல மண்ணை தூவி தப்பிச்சவன். உண்மை என்னன்னு தெரியாம உங்களை நான் ரொம்ப திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, மைனாரிட்டி தானே. சொன்னதை விடவே கூடாது, அப்படிதானே? இருந்தாலும் கண்ணை மட்டும் பார்த்து எப்படி கண்டுபிடிச்சிங்க? நம்முடைய கண்ணையும் காதையும் ஜாக்கிரதையா எப்பவும் திறந்து வச்சாலே போதும் நண்பா. எல்லாத்தையும் பார்ப்போம், தெரிஞ்சுப்போம். அங்கே இல்லடா. நிறுத்த. வண்டி அப்படி ஓரமாக நிறுத்த. ஏய், அந்த புக்கும் பேப்பர் எடுத்து சிஏவை போய் பாரு. ஹலோ சத்யநாதா, நம்ம மாதவ இதுக்கு ஃபைன் போட்டு விடு. சரி சார். ஐயோ புரிஞ்சிருச்சு சார். சொல்றதுக்கு நம்ம பையனோட வண்டி ஏதோ கார்ல மோதி ஏதோ கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போய் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துருக்கோம். வயசான காலத்துல தேவையில்லாத பிரச்சனை வேணான்னு உன்னை கூப்பிட்டேன். பசங்க மேலதான் ஏன் தப்பு சார். நீங்க நிம்மதியா நம்மளோட ரெகுலர் ஐட்டம்ஸ் காய்ச்ச ஒரு புடி புடிங்க. நீ என்ன அவ்வளவு ஈஸியா சொல்ற? அவர்
தண்ணி பாம்பு தெரியும்ல. அதே தண்ணி பாம்பை வச்சு ஒரு வெள்ளை பேப்பரில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு எழுதிட்டு நான் அங்கே வரேன். அப்போ உங்களுக்கு புரியும். வரேன். சரி சரி. ஹலோ. சரி சார். ஓகே சார். ஓகே. இல்லை சார் இன்னும் வரல சார். புரிஞ்சுது சார். இப்போயே கிளம்பிடு சார். ஓகே. எது நடந்தாலும் இன்றைக்கி அவங்க தான், அவ்வளோதான். இது நமக்கு என்ன புதுசா? கோபி, ஒரு வேலை வந்திருக்கு. காசு அதிகமாக கொடுத்தா செத்தவனையே உயிரோட கொண்டு வரேன்னு நம்பிக்கை கொடுப்பாங்க. சாப்பிடட்டும், நல்லா சாப்பிடட்டும். ஆனால் அதுலேருந்து எடுத்து நமக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம்ல. அதை பண்ண மாட்டாங்க. வா போவோம். இந்தாங்க. ஜோசப் வந்துட்டானா? கோபிநாத், நீ ஏதோ டான்ஸ் கிளப்ல பேர் கொடுக்கல சார். எதுக்கு சார் அங்கேருந்து இவ்வளோ சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணி வந்தீங்க? கையில் இப்போ வலி பரவாயில்லையா சார்? சார் இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க. வெளியில போறீங்களா? நாங்கள் இந்த வந்துடுவோம் சார். எங்க போறீங்க? அது ஒரு பெருசு வண்டியில் இடிச்சிருச்சு. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிறோம் சார். சத்யன் சார் கூப்பிட்டு சொன்னது இல்ல? ஆமாம் சார். அப்ப நீங்க வெறுங்கையோட வர வேண்டியது இருக்காது, நானும் வரேன். இல்லை சார், நாங்கள் போயிட்டு சீக்கிரம் வண்டி எடுங்க ஜோசப், நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். யோ கோபி, இன்னைக்கு ஷேர் கம்மி தான். 9வது அங்கே சார். கேசவன் இங்கே தான் சார் இருக்காரு. இருக்கட்டும், படுங்க படுங்க. எப்படி ரோட கிராஸ் பண்ணும்போது பார்த்து போகக்கூடாதா? வண்டியெல்லாம் எவ்வளோ ஸ்பீடாக போகுது? வயசு என்ன? 65. இந்த வயசில் இவரெல்லாம் வெளியே தனியாக விடலாமா? கண்ணும் தெரியாது, கவனமும் இல்லை. மோதின வண்டி எது, அந்த வண்டியோட நம்பர் பிளேட்டு எதுவுமே பார்த்துருக்க. நீ என்ன கதை எழுத வந்தியா? என் கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மாதவனை எனக்கு நல்லா தெரியும். என் மேலே மோதின மாதவன் வண்டியும் நல்லா தெரியும். வண்டி ஓட்டுனது மாதவன் பையன்தான் என் கண்ணால் பார்த்தேன். சார், நான் சொல்கிறத விட நீங்கள் ஒரு புது கதை எழுத வந்தீங்கன்னா அதான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நானும் என் பையனும் எத்தனை சத்தம் போட்டாலும் மாதவனை ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்வேன். கேசவா, இந்த கேஸ் எப்படி போகும்? அவர் சொல்லட்டும்யா சார். என் மேலே அவன் வேணும்னே இடிச்சான், அது எனக்கு நல்லா தெரியும். நீ கொஞ்சம் வாயா. உன் பேர் என்ன? சஞ்சீவன். சஜீவா, கேஸ் பின்னாடி போனால் என்ன ஆகுன்னு உனக்கு தெரியும்ல? அது இப்போ நீ உங்கள் அப்பா சொல்கிறத கேட்டு இந்த கேஸ் பின்னாடி போனால் மினிமம் ஒரு 5 வருஷம் ஆகும். கிடைக்க போகிறதோ கொஞ்சம் தான். வக்கீல் ஃபீஸோ கையில் இருந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு மேலே எதுவும் நடக்காது. மூளை இருந்தால் ஒன்று செய், நம்ம இதை காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் நிறைய பணம் கேட்டு வாங்கி தரேன். இருந்தாலும் சார், இதெல்லாம் சப்ப மேட்ரு. வா வா, நான் சொல்கிறது கேளு. வண்டி நம்பரு TN 56 45 45. வண்டியோட பேர் ஒன்றும் எனக்கு தெரியல, ஆனால் பச்சை கலர் வண்டி. சார், ஜோசப், மாதவனோட ஃபேக்டரியில வருஷ கணக்கா வேலை செஞ்சவர் தான் இந்த கேசவன். ஃபேக்டரியை விற்கிற நிலைமை வந்தப்போ தொழிலாளிங்களுக்கு நியாயமா கொடுக்க வேண்டியதா இருந்த ப்ராவிடென்ட் ஃபண்டை மாதவன் கொடுக்காம இருந்தப்போ கேசவன் அதை ரொம்ப வலுவா எதிர்த்திருக்காரு. கட்சிக்காரங்க உதவியோட கேசவன் அந்த காசை வாங்கிட்டாரு. அப்படித்தான் இவருக்கு ஒரு அந்யோன்யமான உறவு ஏற்பட்டிருக்கு அந்த மாதவன் கூட. நம்ம இதெல்லாம் விசாரிக்கணுமா? பின்ன நியாயமும் நிதியும் நம்மளை தேடி டாக்ஸி பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருமா? மாசம் மாசம் சம்பளம் வாங்குறல்ல, அப்பப்போ வெளியில இறங்கி சத்தியம்னா என்னன்னு நம்மளும் கண்டுபிடிக்கணும். அப்ப போலாம்ல ஜோசப்? ஜோசப், வரேன் சார்.
இதை பிடி. இதோ வராரு சார். சும்மா என்ன மாட்டி விடாதீங்க சார். நான் எத்தனை தடவை சொன்னேன், சும்மாவா மணல் மாஃபியா உங்கள் கையை உடைச்சாங்க. இதை நான் உங்ககிட்ட சொன்னேன் பாரு. இந்த கேரக்டர்லாம் மாறலனா ஸ்ட்ரைட்டாக சுடுகாடு தான். அந்த ராஜு கொலை கேஸ் ஃபைல் எடு. எந்த கேஸு? ஃபைல் எடுறா. இந்தாங்க ஃபைலு. ஐஜி வேதநாயகத்தை பார்த்துட்டு தான் விளையாட்டு. என்ன 2 பேரும் புடுங்கிடுவீங்களா? சூப்பரா, இது உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனி நீ விளையாடின நான் சில நேரம் யோசிப்பேன், நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு. காசு கொடுத்து உங்களை கெட்டவன் ஆக்குறவனோட வீட்டுக்கு மீனை வாங்கி கொடுத்தோம், காய்ச்சல ஐஸ் போட்டு கொடுத்தோம், குழந்தைங்களை குளிக்க வச்சு விளையாடி. யார் சார் உங்களுக்கு சத்யநாராயணன்னு பேர் வச்சது? உன்னோட இந்த கேவலமான சிரிப்பை நிப்பாட்டு சூப்பரா. இன்னும் நீ விளையாடின எத்தனை நாள் விளையாட போறேன்னு தெரியுமா? மிஞ்சி போன 10 நாள். அதுக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சு வச்சுட்டேன். என்னோட உடஞ்சி ஸ்டீல் வச்சு சல்யூட் அடிக்க முடியாம இருக்க இந்த கை இருக்குல்ல, அது ஒரு பாக்கியம் தான் இப்ப எனக்கு தோணுது. இந்த மாதிரி இருக்க ஒரு அதிகாரிக்கு சல்யூட் அடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருச்சுல.